அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் இந்த முறை ஒரு ஆணின் இடது கை விரல்கள் அடங்கிய உள்ளங்கை ரேகைகளுடன் படம் பிடித்து போட்டிருக்கின்றேன். பொதுவாக பெண்களுக்குத்தான் இடது கையில் ரேகை பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறியுள்ளது. ஆனால் பெண்களுக்கு கைரேகை என்பது என்னை பொறுத்தளவு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இன்று பெண்கள் படிக்கின்றார்கள், உழைக்கின்றார்கள், உயர் பதவியில் இருக்கின்றார்கள். இந்த நிலை வரும்பொழுது அவர்கள் கைகளில் சில ரேகைகளில் மாறுதல் ஏற்படலாம். உத்தியோக உயர்வு, குழந்தை, நல்ல கணவன், இது போன்ற சில தகவல் தெரிவிப்பதற்கு ரேகைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் ஆண் உழைக்கும் வர்க்கம் என்பதால் ஆண்களின் கைரேகையை மேலோங்கி இருந்தது. பெண்களுக்கு என்று பார்ப்பது என்றால் இப்பொழுது இடது கை விரல் தான், இடது கையை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஆண்களுக்கு இடது கையில் உள்ள ரேகையை அனாலிசிஸ் பண்ணுவது இல்லை. ஏனென்றால் இடது கை நான் பிறக்கும் பொழுதே அதில் உள்ள ரேகை அப்படியே இருந்து கொண்டே தான் இருக்கணும். வலது கையில் உள்ள ரேகைகள் சற்றப்ப மாறிக்கொண்டே தான் இருக்கும். எண்ணங்கள், எண்ண அதிர்வுகள், புதிய சிந்தனைகள், மூளையை வருத்தி நாம் அதற்கு கொடுக்கும் சில யுக்திகள், இவை போன்று சிந்திப்பதால் கையில் ரேகைகளில் சில மாறுதல் ஏற்படும், சில அதிர்ஷ்ட குறியீடுகள் ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் ஏற்படும், தொழிலில் உயர்நிலைக்கு அடைவார்கள், உயரே இருந்து கீழே வருவார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கீழே இருப்பார்கள், மேலே போவார்கள், அரசியல்வாதிகள், இது போன்று அவர்கள் கைகளில் சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சில யோக முத்திரைகளும் விழும். கெடு பலன்களை கொடுக்க வேண்டிய சில யோக முத்திரைகளும் கிடைக்கும். உதாரணத்திற்கு மனச்சாட்சிப்படி நடந்து உண்மையாக இருந்து உழைத்து முன்னேற வேண்டும் என்று இருப்பவர்கள் கையில் பிளைனாக இருக்கும் 5 ரேகைகளும் சுத்தமாக இருக்கும். சில காலங்களில் சில அதிர்ஷ்ட குழிகள் மட்டுமிடும். குழப்பம் இருக்காது, தெளிவு இருக்கும். கையை பார்த்தவுடன் கை முழுவதும் கட்டமாக இருக்கிற மாதிரி செக்குடு டிசைனாக இருக்கும். எதற்கும் பயந்தவர்களாக இருப்பார்கள், உழைப்பாளிகளாகத்தான் இருப்பார்கள். சிலர் கையில் இரத்தம் ஓடுவது பளிச்சென்று தெரிவது போன்று சிவப்பு கலராக இருக்கும். அவர்களெல்லாம் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள். சிலர் கையில் உள் சதை தடிமனாக இருக்கும். தோட்டத் தொழில், கடினமான தொழில் செய்வர்கள் கையில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நேர்மையாக இருப்பவர்களுடைய கை விரல்களில் அமையும் ரேகை, கிரக மேடுகள் அனைத்தும் ஒழுங்கே சீராக இருக்கும். பணம்தான் பெரிது, எப்படி வேண்டாலும் வாழலாம், எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலையெடுத்து முயற்சி செய்வர்கள் உச்சத்திற்கு போவார்கள். அதே நேரத்தில் நீச்சத்திற்கும் வந்து விடுவார்கள், பரமபத விளையாட்டு போல. ஆகையால் எண்ணங்கள் செயலாகி, செயல் மூளைக்கு போய் மூளையிலிருந்து கட்டளையாகி நாம் கையில் அதனோட அதிர்வலின் மூலம் விழுகிற ரேகை தான் கைரேகை சாஸ்திரம். ஆகையால் தாங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு என்னுடன் ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். முடிந்தவரை கமெண்ட் செய்யுங்கள். தாங்களுக்கு எதுவும் விளக்கம் தேவை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.